ஹலோ கைஸ் அண்ட் வணக்கம், இது உங்கள் பரேஷ் கேமிங். நான் உங்கள் பரேஷ் மோமஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டிங்கன்னா நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ண பார்க்க ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இங்கிலீஷில் என்னமோ சொல்லுவாங்களே, எஸ், ஹாப்பி ரிபப்ளிக் டே. ஸோ எல்லாத்துக்கும் ஸ்கூல் திறந்துருந்துச்சுன்னா 50 பைசா முட்டாய் வாங்கிட்டு எல்லாம் வீட்டுக்கு வந்துருந்துருக்கோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்கூல் திறக்கலங்கிறதுனால நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதான். ஸோ எனிவே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் யூஸ் பண்ணதுலேயே பெஸ்ட்டு 3 ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க கைஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் பார்க்கக்கூடிய இந்த 3 ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்புமே நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் தான். அண்ட் இந்த 3 ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்புமே நம்ம ரேங்கிங் வைஸாக பார்க்க போகிறது இல்லை, தனித்தனியாக ஒன்றா தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய முதல் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் என்ன அப்படின்னா, ஸ்னாப்சீட். கூகுள் தரப்புலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப். எனக்கு தெரிஞ்ச இந்த ஆப்பை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த ஆப்பில் எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் தந்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஃபீச்சர்ஸாக பார்ப்போம். ஸோ நீங்கள் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு 3 வரிசையாக ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. டூல்ஸ், ஸ்டைல்ஸ், அப்புறமேட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் தராங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஸ்டைல்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க ஃபோட்டோவை எஃபெக்ட்ஸ் கொடுக்குறதுக்கு, அதாவது இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜ், மோனோக்ரோம், அப்புறமேட்டு இந்த கான்ட்ராஸ்ட் எல்லாத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு அதுதான் எஃபெக்ட்ஸ். ஸோ அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் இந்த உங்கள் ஃபோட்டோக்கு கொடுத்துக்கலாம். ஸோ அது கொடுத்ததுக்கு பிறகு டூல்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த டூல்ஸ் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப 30 ஃபியூச்சர்ஸ் வரிசையாக தந்துருப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, பேக்ரவுண்ட் பிளரு, அப்புறமேட்டு இந்த ஒயிட் பேலன்ஸ், அப்புறமேட்டு இந்த தழும்பெல்லாம் மறையிறதுக்கு ஹீலிங், அப்புறமேட்டு இந்த பருவெலாம் போக்குறதுக்கு ப்ளஷிங் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு 3ஆவதாக உள்ள ஆப்ஷன் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, நீங்கள் எடிட் பண்ண அந்த ஃபோட்டோவை உங்கள் மொபைலில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ட்ரஸ்டட் கம்பெனிலேருந்து ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் வேணும்னா மறக்காமல் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய 2வது ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் என்ன அப்படின்னா, அடாப் ஃபோட்டோஷாப் லைட்ரூம். இந்த ஆப்பை எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஆப் வந்து ஃபோட்டோ எடிட்டிங்க்கு ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆப்னே சொல்லலாம். ஸோ இப்போ ஃபியூச்சர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ஸோ இந்த ஆப்பில் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணோன்னா பல விஷயங்களுக்கு ப்ரோ வெர்ஷன் வாங்க வேண்டியதாக இருக்கும். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஃப்ரீ வெர்ஷனுக்கு தான். ஸோ இப்போ ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர் அப்படின்னு பார்க்குறப்ப கிராப்பிங். ஸோ எல்லாம் ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பில் உள்ளது தான். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரொஃபைல். ஸோ ப்ரொஃபைல்னால் என்ன ப்ரோ, வாட்ஸ்அப் ப்ரொஃபைலா அப்படின்னு அதுதான் இல்லை. ஸோ எஃபெக்ட்ஸ், ஸோ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம்ல, இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு, அப்புறமேட்டு இந்த சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த இது. ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னா, ஆட்டோவை கிளிக் பண்ணால் ஆட்டோ வரும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆட்டோலாம் வராது. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோட்டோ எல்லாத்தையுமே அதுவே சரி பண்ணி தந்துடும். அந்த ஒயிட் பேலன்ஸ், அப்புறமேட்டு இந்த கரெக்ஷன், அதெல்லாம் அதுவே செஞ்சு தந்துடும். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா லைட்டிங். ஸோ லைட்டிங்னு வர்றப்ப இந்த எக்ஸ்போசர், அப்புறமேட்டு இந்த ஒயிட்டாக இருக்கிற இடத்தெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து லைட்டிங். ஸோ அதில் நீங்கள் ஏற்ற குறைச்சி எதை வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா எஃபெக்ட். ஸோ எஃபெக்ட் அப்படின்னு வர்றப்ப நீங்கள் உங்கள் ஃபோட்டோவில் உள்ள அந்த இது எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம். அவங்க ஷார்ப்னஸ்ஸு, அப்புறமேட்டு இந்த டீட்டெயிலிங், இதெல்லாம் வந்து அதில் இதில் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா கலரிங். ஸோ கலரிங்னா வரவங்க நண்பா, இப்போ நீங்கள் ஒரு கலரை மட்டும் நல்லா ஏற்றி வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையுமே டல் பண்ணிங்கன்னா கிரே கலரில் வந்துடும். ஸோ அதுதான் வந்து கலரிங். ஸோ அதுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா டீட்டெயில். இப்போ தான் நம்ம டீட்டெயிலை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வேறு டீட்டெயில். அதாவது இந்த பின்னாடி உள்ளதுக்கெலாம் வந்து நல்லா கிளாரிட்டி அதிகப்படுத்தி தர்றது, அப்புறமேட்டு நைட்டு நேரத்தில் நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னா நாய்ஸ் வரும்ல ஃபோட்டோவில். ஸோ அந்த நாய்ஸ் ரிடக்ஷன் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து டீட்டெயிலிங். ஸோ அடுத்த ஆப்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஆப்டிக்ஸ்னால் நீங்கள் எடுக்கிற அந்த கேமராவில் ஏதாச்சும் பல கோளாறு இருந்துச்சுன்னா உங்கள் கேமராவை சரி பண்ணது, உங்கள் கேமராலேருந்து வர்ற ஃபோட்டோவை கொஞ்சம் சரி பண்ணணும். ஸோ அடுத்த எஃபெக்ட் என்ன அப்படின்னா, அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா ப்ரிசெட்ஸ். ஸோ ப்ரிசெட்ஸ்னால் இப்போ நீங்கள் கலருக்கு, இப்போ நம்ம ஒரு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்ல, ஸோ அந்த கலரில் உள்ள எஃபெக்ட்ஸ், இப்போ ஒரு கலருக்கு ஒரு எஃபெக்ட்ஸ், அந்த மாதிரி வந்து இதுதான் வந்து இந்த ஃபீச்சர். ஸோ ஓவரால் இந்த ஆப்பை பற்றி சொல்லணும்னா, ஒரு ப்ரொஃபஷ்னலான ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் வேணுமா மறக்காமல் இந்த ஆப்பை ட்ரை பண்ணி பண்ணலாம். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய 3வது ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் என்ன அப்படின்னா
பிக்ஸ்ஆர்ட். ஸோ பிக்ஸ்ஆர்ட் அப்படின்னு வர்றப்ப எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் தந்திருக்காங்க. ஸோ ஈஸியான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்னா கண்டிப்பாக நான் பிக்ஸ்ஆர்ட் தான் சொல்லுவேன். ஸோ ஃபீச்சர்ஸ் எல்லாம் இப்போ என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர் டூல்ஸ். ஸோ டூல்ஸ்லேயே கிளிக் பண்ணோன்னா நம்ம 16 ஃபீச்சர் கிட்டத்தட்ட தராங்க. எக்ஸாம்பிள் கிராப்பிங், அதுக்கப்புறமேட்டு அந்த ரேஷியோவில் வைக்கிறதுக்கு அந்த இது, அதுக்கப்புறமேட்டு கிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் தராங்க. அதுலேயே அதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஆப்ஷன் வந்தோம்னா எஃபெக்ட்ஸ். ஸோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட்டான எஃபெக்ட்ஸ்லாம் இவங்க தராங்க. ஸோ அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணலாம். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா பியூட்டிஃபை. ஸோ பியூட்டிஃபைன்னு வர்றப்ப உங்கள் ஸ்கின் கலரை மாற்றுறது, டீத்தை பளிச்சின்னு ஆக்குறது, அதுக்கப்புறமேட்டு இந்த ரெட்டை ரிமூவ் பண்ணுறது, அதுக்கப்புறமேட்டு டீட்டெயிலிங் அதிகப்படுத்துறது, அதுக்கப்புறமேட்டு உங்கள் இமேஜை ஸ்மூத் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா கட் அவுட். கட் அவுட்னா என்ன ப்ரோ, நம்ம இமேஜை முன்னாடி கட் அவுட் வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. உங்கள் ஒரு பர்சனை நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிங்கன்னா அந்த பர்சன் தனியாக கட் பண்ணி வெளில வந்துடும். அதுக்கு பேர் தான் கட் அவுட். ஸோ அடுத்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஆட் ஃபோட்டோ. ஒரு ஃபோட்டோ வச்சு நீங்கள் அதுக்கு மேலே இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பேர் தான் ஆட் ஃபோட்டோ. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இவங்க மட்டுமே தந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈஸியான ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப் வித் மெனி ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக அது பிக்ஸ்ஆர்ட் தான். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். என்ன ஆப் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் இருந்து அப்படின்னா ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட எந்த இணையத்தை வேணால் ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசுனா உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை அப்படி தட்டுவிட்டு இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் நான் பர்வேஷ். பை கைஸ்.